இப்ப இந்த ஊழல் வழக்குல 1020 கோடி முழுமையா கேஎன்ஆர் மட்டும் தான் பண்ணிருக்காரா? இல்ல, யாரு பண்ணிருக்கா? நம்மளுடைய ஸ்டாலின் பேரும் இதுல வருது, உதயநிதி ஸ்டாலின் பேரும் வருது. அவங்களை டைரக்டா கொண்டு வருமா? முடியாது. இப்ப என்னன்னா இதற்கெல்லாம் மூல காரணமா இருந்தது யாரு? ரத்தீஷ். இப்ப ரத்தீஷ் அதுல சேர்த்தாங்கன்னா இடி வழக்கு ஆல்ரெடி இப்ப தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதுல எஃப்ஐஆர் போட்டுட்டு அப்படிங்கிற பட்சத்துல இந்த வழக்குகளை விசாரிக்க ரத்தீஷை பிடிச்சிருவாங்க. அந்த ரத்தீஷை பிடிச்சா இந்த பணம் ரத்தீஷ் எங்க போனுச்சு? நீ அந்த பணம் எங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் எங்க போனுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் போனுச்சு. அதற்கு பிறகு திமுக தலைவராக இருக்கக்கூடிய கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலினுடைய கணவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டாலின் போனுச்சு அப்படிங்கிறத லாக் பண்ணி இப்ப வச்சாச்சு. இன்னைக்கு ரத்தீஷ்ன்ற ஒரு நபரை உள்ள சேர்த்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்த திமுகவும் கலங்கி நிக்குது, என்ற தலைமை கலங்கி நிக்குது. ஏன்னு கேட்டா இந்த ரத்தீஷ் இந்த கேஸ்ல மட்டும் கிடையாது, ஏற்கனவே உள்ள செந்தில் பாலாஜியுடைய ஊழல் வழக்குல இவர் ஒரு முக்கிய காரணமா இருப்பாரு. அதுவும் போகும்.